கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் ஏசாயா 59 அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமும் ஆகவில்லை என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கி மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? முடங்கி போனாயோ என்று நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை குறுகலையாம், அவருடைய செவி மந்தமும் ஆகலையாம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் முடங்கி போய் ஒரு மாதிரி முன்னேற முடியாமல் கஷ்டப்படுகிறதை என் ஆவியில் பார்க்கிறேன். ஆண்டவர் கை குறுகி போயிருச்சு போல இந்த விஷயத்தில். கர்த்தர் இந்த விஷயத்தில் அவருக்கு பதிலே தர முடியாத ஒரு பதில் இருக்குதா? இல்லவே இல்லைங்க. இந்த உலகத்தில் அந்த பதில் உனக்கு தேவையில்லைன்னு வேணா அவர் தராமல் இருந்திருக்கலாமே தவிர, அவர்கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லாமல் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கர்த்தருடைய கை வேலை செய்யாமல் இருக்குது, கர்த்தருடைய கை எனக்கு கிரியை செய்யாமல் இருக்குன்னு. அப்படி உள்ளவங்களை பார்த்து தான் சொல்கிறேன், முடங்கி போய் இருக்கிறையா முன்னேறுகிறதற்கு? இன்னையிலிருந்து இப்பத்திலிருந்து கர்த்தருடைய கை குறுகலைன்னு சொல்கிறத கர்த்தர் உனக்கு காண்பிக்க போகிறார். ஆமேன். இந்த கை வேலை செய்யலைன்னா நமக்கு அடுத்த வேலைகளை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கை குறுகி போயிட்டுன்னா நினைக்கிற, என் கை குறுகலை, என் கை குறுகலை, செயல்படும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி எனக்கு வேலையில் ஒரு அற்புதம் நடக்காமல் கர்த்தருடைய கை குறுகிருச்சா பிரதர்? எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தர முடியாதபடி கர்த்தருடைய கை குறுகிருச்சா? ஓ, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யாதபடி அவருடைய கை குறுகி போயிச்சான்னு நினைக்கிற பார். இன்றைக்கி சொல்லுகிறேன், முடங்கி போய் இருக்கிற உன்னை முன்னேறும்படி முட்டுக்கட்டையாக இருக்கிற எல்லாத்தையும் தகர்த்து கர்த்தருடைய கை செயல்படுகிறதை நீ காண்பாய். அடுத்து சொல்லுகிறது, அவருடைய செவி மந்தமாயிருச்சா? பிரதர், நான் அழுறது அவருக்கு கேட்கலையா? நான் புலம்புறது அவர் காதில் விழுதா? கேட்டுட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறாரா, இல்லாட்டி கேட்கவே இல்லையான்னு வேதம் சொல்லுது. ஆண்டவருடைய காது மந்தமாகலை அப்படின்னா நீ சொல்கிறதெல்லாம் அவருக்கு கேட்குது தான். அப்போ கேட்டுட்டு கேட்காதவர மாதிரி இருக்காரான்னு இல்லைங்க. ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த பதிலை தந்தா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி. நான்லாம் நிறைய நேரத்தில் மற்றவங்க பேசுகிறத எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லுவேன். இன்றைக்கி நீ 1000 வார்த்தையை பேசலாம், ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வையேன், அத்தனைக்கும் அது தீர்வாய் மாறிடும். ஆண்டவருடைய கையை சந்தேகப்படாத, ஆண்டவருடைய காது கேட்கலன்னு சொல்லாத. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர்கிட்ட உன் ஜெபம் போக முடியாதபடி நடுவே நிற்கிறது என்ன? கர்த்தருடைய கை உன் மேலே வராவிடாதபடி நடுவே நிற்கிற எந்த பாவமாயிருந்தாலும் எந்த மதிலாக இருந்தாலும் உடைந்து போய் கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கர்த்தருடைய கை குறுகவும் இல்லை, அவருடைய செவி மந்தமும் ஆகவில்லை என்பதை இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் காண்பித்து கொடும், அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.